தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் உற்சாகமாக நம்முடைய சோர்வுகளை மனதில் வைக்காதபடி, நாம் வேலை செய்யும்போது இப்படிதான் சோர்வா உட்காந்து வேலை செய்வோமா? எவ்வளோ உற்சாகமாக பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்ப எவ்வளோ உற்சாகமாக வேலை செய்வோம். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கிளம்பும்போது எவ்வளோ உற்சாகமாக போறீங்க. அதை விட உயிருள்ள தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம் நாம். உண்மையாக உங்களை கரங்களை தட்டி ஆண்டவருக்காக இந்த கரங்கள் இருக்கணும், ஆண்டவருக்காக இந்த வாய் நம்ம துதிக்கணும். அப்ப நம்ம ஆண்டவருக்காக கரங்களை தட்டி நம்பிக்கையோடு சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து உட்கார்ந்துருக்காதீங்க. ஆண்டோடைய சமூகத்துல விசுவாசமாய் நம்பிக்கையாய், யார் அந்த ராஜா, மகிமையின் ராஜா நம்மோடு இருக்கிறார். நாம் கரங்களை தட்டி அவரை வரவேற்போமா? கரங்களை தட்டி ஆண்டவரை ஆராதிங்க. யார் கரங்களை சும்மா உட்கார வச்சுக்கிட்டு அது சத்துருக்கு நம்ம இடம் கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கிறோம். தேவனுடைய ஆவியானவர் நம்மளோட இருந்தார்னா கரங்களை தட்டி உற்சாகமா ஆராதிப்போம். இந்த இடத்துல ஆராதிக்கிற நேரத்தில் நம்ம சும்மா உட்கார்ந்து நம்ம சத்துருக்கு இடம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். சத்துருக்கு இடம் கொடுக்காதபடி தேவனை முழு உள்ளத்தோடு ஆராதிப்போமா? கரங்களை தட்டி நாம் ஆராதிப்போம். கரங்களை தட்டி ஆராதிங்க, தேவனை ஆராதிங்க நம்பிக்கையோடு. யார் இந்த ராஜா?
நம்முடைய இதயத்தை அப்படியே ஆண்டவருக்கு நேரா திருப்புவோமா? நம்முடைய இதயத்தை அவருக்கு நேராய் பரிசுத்த சிந்தையோடு பரிசுத்த செயலோடு, ஆண்டவரே, இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின தெய்வம் நீங்க ராஜா, முழு உள்ளத்தோடு நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்கள் இருதயத்தை அப்படியே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்களை ஆண்டவரை முற்றுமாய் வணைந்து கொள்ளுங்க. நாம் இந்த காலை வேளை ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? நம்முடைய வாழ்வு ஒரு பள்ளத்தாக்கு போல இருக்கலாம், நாம் சோர்ந்து போய் துவண்டு போய் இருக்கலாம். அவர் நம்மளை ஆற்றுகிற தெய்வமா, நம்மளை தேற்றுகிற தெய்வமா இந்த காலை வேளையிலே வந்திருக்கிறார். அந்த தெய்வத்தை நம்பிக்கையோடு இந்த காலை வேளையிலே கரங்களை தட்டி நாம் தேவனை ஆராதிப்போமா? ஆண்டவரையுமே ஆராதிக்க வந்திருக்கிறோம் ராஜா. கரங்களை தட்டி நாம் தேவனை ஆராதிப்போம். அவருடைய வார்த்தை தான் நம்மளை தேற்றுகிறது, அவருடைய வசனம் தான் நம்மளை நடத்துகிறது, அவருடைய சமூகம் தான் நம்மளை நடத்தி செல்கிறதா இருக்கிறது. அதை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் அறிக்கையிட்டு தேவனை ஆராதிப்போமா? பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, கரங்களை
பலவித சோதனை நேரத்துல, நாம் சோர்ந்து போன நேரத்துல, நாம் துவண்டு போன நேரத்துல, என்னால ஒன்றுமே செய்ய முடியலையே, என்னால ஒன்றுமே பண்ண முடியல என்று தவித்து ஏங்கி நின்ற நேரத்துல அவருடைய கிருபை நம்மளை தாங்கினதல்லவா, அவருடைய அன்பு நம்மளை தூக்கினதல்லவா. இந்த கால வேளை ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? உம்முடைய கிருபை இல்லைன்னா நாங்கள் என்றுமே இல்லப்பா. உம்முடைய கிருபை நாங்களே நடத்தி வந்தது தகப்பனே. இந்த கால வேளையுமே ஆராதிக்க வந்திருக்கிறோம். தண்ணீரை கடக்கும் போது எங்களோடு இருக்கிறீங்க ராஜா, அக்கினியில் நடக்கும் போது எங்களோடு வருகிறீங்க ராஜா. நாங்கள் சோர்ந்து போவதில்லை, நாங்கள் ஒரு நாள் துவண்டு போவதில்லை என்று ஆண்டவர்கிட்ட நம்ம அறிக்கையிடுவோமா? அந்த காலை வேளையிலே உம்முடைய அன்பு எங்களுக்கு மேலானதா இருக்கிறது. அந்த அன்பை நோக்கி வந்திருக்கிறோம். உமது பார்வையிலே விலையேற பெற்றவர்கள் நாங்கள் ராஜா. ஆண்டவரே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் என்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களால், அவருடைய மகிமையின் மேகத்தை உணர்ந்தவர்களால் காலை வேளை நோக்கி பார்ப்போமா? தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கிறீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் இரத்தம் சிந்தி, என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் இரத்தம் சிந்தி, என் பாவம் கழுவி விட்டீரே, விடுதலை தந்து விட்டீரே. என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. நன்றி ஐயா. கரங்களை வெட்டி சொல்லுமா? நன்றி சொல்லுமா? நன்றி ஐயா, நன்றி ஐயா. உமது பார்வையிலே விலையேற பெற்றவள் நான், உமது பார்வையிலே விலையேற பெற்றவள் நான், மதிப்புக்கு உரியவள் நானே. இன்று மகிழ்வுடன் நடனமாடுவேன், மதிப்புக்கு உரியவள் நானே. இன்று மகிழ்வுடன் நடனமாடுவேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. வாழ்க்கையிலே பெற்ற தாய் தனது பிள்ளை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லையே. உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளீர், நீர் என்னை மறப்பதில்லையே. உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளீர். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீரை கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. ஆண்டவர் நம்மோடு இருப்பதனால நம்மளுக்கு எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் நம்மோடு இருப்பாரானால் நாம் எப்பொழுது சோர்ந்து போக மாட்டோம், எப்பொழுது பலனற்று போக மாட்டோம். அவர் நம்மோடு இருந்து நம்மளை நடத்துகிற தெய்வம், நம்மளை வழி நடத்துகிற தெய்வம் நம்மோடு இருக்கிற நம்பிக்கையோடு நாம் அவரை நோக்கி பின்தொடர்வோம்.
இந்த காலை வேளையிலே வந்திருக்கிற நான் ஆண்டவரே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும். நாம் அநேக நேரம் மனுஷருடைய ஒத்தாசையை தான் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சுய பலத்தை தான் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பண பலத்தை தான் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கிருந்து பணம் வரும், இவர்களிடத்திலிருந்து பணம் வரும், இந்த காசு வந்தா இந்த தேவையில சந்தித்து விடலாம், இந்த பணம் வந்தா இந்த காரியத்தை முடித்து விடலாம் என்று நாம் ஒரு மனக்கணக்கு போட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், அவரை மாத்திரம் நோக்கி பாருங்க. அவரை மாத்திரம். எந்த மனுஷனும் எந்த நேரத்தினாலும் கைவிட்டு போயிடுவான். நம்ம யாரை நம்புறோமோ, யாரை நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோமோ, அவங்க தான் நம்மளை முதல்ல காலை வாரி விட்டு போவாங்க. ஆனா எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நாம் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் நம்மோடு இருக்கிற தெய்வம். அவர் நம்மளை ஒருபோது கைவிடாத தெய்வமாய், நம்மளை ஒரு நாள் விட்டு விலகா தெய்வமாய் நம்மோடு வருகிறார். அந்த தெய்வத்தை இந்த காலை வேளையில் நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். சங்கீதம் 1:1 சொல்லுது, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நாம் எவ்வளவு நேரம் யார்கிட்ட அமர்ந்திருக்கிறோம் நம்ம நிதானித்து பார்ப்போம். ஆண்டோடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோமா? அவருடைய வார்த்தையை கேட்கிறோமா? இல்லை நாம தேவையில்லாத ஆலோசனை கேட்டுக்கொண்டு தேவையில்லாத காரியங்களை நம்முடைய மனதில் போட்டுக்கொண்டு நாம் அந்த சூழ்நிலையை வைத்துக்கொண்டு நம்ம குடும்பத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்றாரு, இரவும் பகலும் என்னுடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன். நம்ம அப்படிப்பட்ட இரவும் பகலும் நம்ம இருக்க போறதில்ல. ஆனா அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை அவருக்கு கொடுத்து அவருடைய ஆலோசனை, மனுஷ ஆலோசனை கேட்காதீங்க, ஆண்டவருடைய ஆலோசனையை மட்டும் கேட்டு நாம் வாழ்வோமானால் அவர் சொல்றாரு, நாம் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் நடியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கணும்னா துன்மார்க்குடைய ஆலோசனை கேட்கக்கூடாது, பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது, பரியாசக்கார உட்காரும் இடத்தில் நிற்கக்கூடாது. நாம் ஒரு தனி ஆள், நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், நாம் வேறுபரிக்கப்பட்ட ஜனங்களும் ஜாதிகளுமா இருக்கிறோம். அவரை மாத்திரம் நாம் இந்த காலை வேளையை பிடித்துக்கொள்வோம். ஆண்டவரே, உண்மை மாத்திரம் எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக உண்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ராஜா. நாங்கள் மனுஷரை நோக்கி பார்க்கல, நாங்கள் அந்த பணம் வரும் என்று எதிர்பார்க்கல. எங்கள் தேவாதி தேவன், எங்கள் உயிரோடு இருக்கிற தேவனை மாத்திரம் நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம் என்று இந்த காலை வேளையை நம்மை அரவணைப்பித்து நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? அவர் ஒருவர் மாத்திரம்தான் நம்மளுக்கு. அவருடைய அன்பு மாத்திரம்தான் நிரந்தரமான அன்பு. அவர் தான் நம்மளை கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் நாம் பாவிகளாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் நம்மளை வேறு பிரித்து தெரிந்தெடுத்தார் அல்லவா? அந்த அன்பை நோக்கி இந்த காலை வேளை ஆண்டவர் சொல்லுமா, ஆண்டவரே, இந்த வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒழியாது, உம்முடைய வார்த்தை ஒருபோதும் எங்களை விட்டு விலகாது. அந்த தெய்வத்தை இந்த காலை வேளை ஆராதிக்கிறோம் என்று நாம் கூப்பிடுவோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதோ நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதோ நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும்
நன்றி செலுத்துமா. அந்த தேவாதி தேவனுக்கு நம்மளோ உயிரோடு கலந்த தெய்வம், நம்முடைய உயிராய் இருக்கிற தெய்வம். அவர் ஒருவருக்கு இந்த உலகம் எல்லாம் மாயை, இந்த உலகத்தில் உள்ள அன்பு எல்லாம் தணிந்து போகும். ஆண்டோடைய அன்பு மாத்திரம் ஒரு நாளும் விலகாது. ஆண்டோடைய அன்பு மாத்திரம் நம்மளை விட்டு விலகாது. ஆண்டவரே, உண்மையே நாங்கள் நோக்கி வந்திருக்கிறோம். உண்மையே உறுதியாய் நாங்கள் பற்றி கொண்டிருக்கிறோம். எங்கள் நம்பிக்கையே நீங்க தாப்பா, எங்கள் அடைக்கலமே நீங்க தாப்பா. உண்மையே நாங்கள் நோக்கி வந்திருக்கிறோம். உண்மையே தஞ்சமாய் நோக்கி வந்திருக்கிறோம். இந்த காலை வேளையில ஆண்டவரே சொல்லுவோமா, ஆண்டவரே, நாங்க தூர ஆலோசனை கேட்கக்கூடாது ராஜா. நாங்க துன்மார்க்குடைய ஆலோசனை கேட்கக்கூடாது. பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது. பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல நாங்கள் உட்காரக்கூடாது. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய எங்கள் தேவன் மாத்திரம், அவரை மாத்திரம் நோக்கி பார்க்கிறவர்களாய், அவருடைய ஆலோசனை மாத்திரம் கேட்கிறவர்களாய், அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் இந்த காலை வேளையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று நம்மை அர்ப்பணித்து இந்த காலை ஆண்டவர் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நாங்கள் இனிமேல் எந்த ஆலோசனையும் கேட்கக்கூடாது. இந்த உலக மனிதர்கள் எந்த ஆலோசனை செல்கிறது நம்மளுக்கு நிரந்தரமாக இருக்காது. அந்த நேரத்தில் நம்மளுக்கு நல்லா இருக்கிறது போல இருக்கலாம். பிசாசு ஆனவன் அப்படித்தான் நம்மளை கொண்டு வந்து கோர்த்து விட்டு போயிடுவான். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. நம்மளை தூக்கி நிறுத்துகிற தெய்வம். அவருடைய ஆலோசனை நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கலாம், மனசோர்வாக இருக்கலாம், நடக்கவே இல்லை என்று தாமதித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நிச்சயம் நம் வாழ்வில் அவர் கொடுத்த தரிசனம், அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக நம் வாழ்வில் நிறைவேற்ற வல்லமுள்ள தெய்வமாக இருக்கிறார். அந்த தெய்வத்தை, அந்த ஒத்தாசை வருகிற தெய்வத்தை மாத்திரம் இந்த காலைவேளை நம்பி அவரை மாத்திரம் பற்றி பிடிப்போமா. மட்டுமாய் தேவன் நம்முடைய ஆராதனை மேம்பட்ட தெய்வம். மீதியாக இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாக நம்மத்தில் இருக்கிற பிரதர் ரவி பிரதர் வந்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.